அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்திற்கு உரிய முறையில் ஜகாத்தை நிறைவேற்றாமல், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்துக் கொள்கின்றார்கள், வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டார்கள். ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நபியே அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், கியாமத்தில் அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பழுக்க காய்ச்சப்படும். கண்ணியமானவர்களே, ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும், அவர்களுடைய நெத்தியில் ஒத்தனம் போடப்படும், நரகத்திலே சூடாக்கப்பட்டு ஒத்தனம் போடப்படும். ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும், அவருடைய விலாக்களில் ஒத்தனம் போடப்படும். வலுஹூருஹும், அவருடைய முதுகுகளில் ஒத்தனம் போடப்படும். ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாமல், உரிய முறையில் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருக்கின்றன, சுவைத்து பாருங்கள், இதனுடைய சுவையை சுவைத்து பாருங்கள் என்று நரகத்திலே சூடாக்கப்பட்டு அவை அத்தனையும் அவருக்கு ஒத்தனம் போடப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஅன்னஹு ஹுவ அக்னா வ அக்னா, மனிதனை செல்வந்தனாக ஆக்குவதும் நான் தான், கொடுத்த செல்வத்தை கொண்டு பொருந்திக் கொள்ள செய்வதும் நான் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நான் ஏன் பைத்தியக்காரர்களை படைத்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் அறிவீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்ன காரணம்? சொன்னார்கள், லிகை யஅலமல் ஆகில் அன்ன ரிஸ்க லைஸ பிஇக்தியாரி, ஒவ்வொரு புத்திசாலியும் விளங்க வேண்டும், ரிஸ்க் என்பது என்னுடைய முயற்சியை கொண்டு கிடையாது. அதற்காகத்தான் பைத்தியக்காரர்களை உதாரணமாக படைத்து வைத்திருக்கிறேன். சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், அவருடைய காரணங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்பு என்பது, சொத்து செல்வம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அமானிதம். இதை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். கியாமத்திலே நிலம் செப்பு தரையாக மாற்றப்படும். சூரியன் ஒரு சுருமா குச்சியுடைய அளவு 3-2 இன்ச் அளவு நெருக்கமாக கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல பி அர்பா, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாருடைய கால் பாதங்களும் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது. கண்ணியமானவர்களே, அதில் ஒரு கேள்வி, அன் மாலிஹி மின் ஐன தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா, மனிதனே பணத்தை எப்படி சம்பாதித்தாய்? ஒவ்வொரு ரூபாய்க்கும் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, சென்ற வருடத்துடைய உங்களுடைய செலவை கணக்கிட்டு சொல்லுங்கள் என்றால் எத்தனை பேர் இருப்பார்கள் தைரியமாக அந்த செலவுகளை சொல்வதற்கு? சென்ற வருடத்துடைய உங்களுடைய சம்பாத்தியத்தை சொல்லுங்கள் என்றால் யாருக்கு முடியும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்பான், மின் ஐன இக்தஸபா, இந்த பணம் ஒவ்வொரு ரூபாயும் எங்கு சம்பாதிக்கப்பட்டது? வஃபீமா அன்ஃபகா, எங்கே நீ செலவிட்டாய்? கண்ணியமானவர்களே, ஹலாலில் செலவழித்தார், ஹலாலில் சம்பாதித்தார், இவர் தப்பிக்கொள்வார். ஹலாலில் சம்பாதித்தார், ஹராத்தில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். ஹராத்தில் சம்பாதித்தார், ஹராத்தில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். கண்ணியமானவர்களே, ஹராத்தில் சம்பாதித்தார், ஹலாலில் செலவழித்தார், இவரும் மாட்டிக்கொள்வார். யாரெல்லாம் ஹலாலில் சம்பாதித்து உரிய முறையில் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றி ஹலாலில் செலவழித்தார்களோ இவர்கள் மட்டும்தான் தப்பிக்கொள்வார்கள். கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம், வசதி வாய்ப்பு, இவையெல்லாம் உரிய முறையில் கணக்கிட்டு அதற்குரிய ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும். வியாபாரம் செய்கின்றோம், வியாபாரம் இந்த வருடம், இந்த மாதம், எந்த நாட்களில் ஆரம்பித்தோம், அது அடுத்த வருடம் சந்திர கணக்கின்படி அடுத்த வருடம் அது முடிவடைகின்ற நேரம் அந்த வியாபாரத்துடைய ஸ்டாக்குகள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும். வர இருக்கிற கடன்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எவ்வளவு வர இருக்கின்றது, எவ்வளவு எங்களுடைய ஸ்டாக்கிலே இருக்கிறது, இது அத்தனையும் சுப்ஹானல்லாஹ் அந்த ஜகாத்துடைய உரிய பெருமதியை அடைந்து விட்டால் அவற்றுக்குரிய ஜகாத்தை 40 கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த கடமை. உலமாக்களிடத்திலே செல்ல வேண்டும், உட்கார வேண்டும். நீங்க சொல்லுங்கள், இந்த பணத்துடைய என்னுடைய வியாபாரத்துடைய ஜகாத் எவ்வளவு, நான் எவ்வளவு இதனுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, என்னிடத்திலே தங்கம் வெள்ளி இருக்கின்றது, அந்த தங்கம் நான் வளமையில் பாவிக்கப்படாத நகையாக இருக்கின்றது, மேலதிகமாக இருக்கின்றது, 11 பவுனை விட அதிகமாக இருக்கின்றது என்றால் கண்ணியமானவர்களே, அதற்குரிய ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நிறைவேற்றப்பட்டதா என்று கவனிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆடு வளர்க்கிறோம் அல்லது மாடு வளர்க்கின்றோம்,
செய்கின்றோம். இதனுடைய ஜக்காத்து வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டு கொடுக்கப்படுகின்றதா? விவசாயம் செய்கின்றோம், அறுவடையுடைய காலம் நெருங்குகின்றது. வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி, அல்லாஹ் சொல்லுகின்றான், அதனுடைய கடமையை அறுவடை செய்கின்ற அந்த நாளிலே நீங்கள் கொடுத்து முடித்து விடுங்கள். கண்ணியமானவர்களே, ஜக்காத்தை கொடுக்கிற நேரம் சந்தோஷத்தோடு மனமகிழ்வோடு அல்லாஹ் என் மீது விதித்த பொருளாதாரத்துடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே என்ற சந்தோஷத்தோடு நிறைவேற்ற வேண்டும். யாரெல்லாம் இந்த வருடம் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ எழுதி வையுங்கள். வார வருடத்துடைய ஜக்காத்தை கணக்கு பாருங்கள், இருந்ததை விட அல்லாஹ் அதிகமாக்கி இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் உக்ஸிபு அலைஹின்ன, மூன்று விடயங்கள் இருக்கின்றது, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட தேவையில்லை, சொன்னாலே அத்தனையையும் இந்த உம்மத்து நம்பிவிடும். ஏன் சத்தியமிட்டு சொல்கிறார்கள்? சத்தியமிடுகிறார்கள், அதனுடைய மாற்றம் வெளிரங்கத்தில் வேறாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த ரங்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் வேறாக இருக்கிறது. சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, சத்தியமாக சொல்லுகின்றேன், ஜகாத்தால் சதகாவால் யாருடைய பணமும் குறைந்து விட மாட்டாது.